ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை அறந்தாங்க சுஜா. இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா கனவா. எல்லாருக்கும் தெரியும் கனவானா சீ ஃபுட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம 1 கிலோ கனவாவை க்ளீன் பண்ணி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம நல்லா சட்டியை காய வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் சமைச்சாதான் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது கூட நம்ம பட்டை 2 பீஸ், கிராம்பு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு. தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம அவசியம் சேர்க்கணும். கனவா கொஞ்சம் வாயு சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு ஜீரண பிரச்சனை வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி நான் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் நம்ம கனவாவும் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பச்சை மிளகாயும் தேங்காயும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுவும் வதங்கிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கனவாவை ஆட் பண்ணிக்கலாம். கனவாவில் நிறைய தண்ணி விடும் கைஸ். ஸோ அதனால் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணணும். அது அடுப்பில் நம்ம சேர்த்த உடனே நம்ம வதக்க தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்களேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல்லு வர்ற மாதிரி இருக்கிறதுனால நல்லா உப்பு போட்டு அலசிடணும். இது கொஞ்சம் ஸ்மெல்லு தான் வரும். க்ளீன் பண்ணுறப்போ உப்பு, லெமனையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா அலசிக்கிறோம். கல் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுக்கிட்டால் நமக்கு ஸ்மெல் வராது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சீரகம் சோம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கேன்ல, கரம் மசாலா, அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மசாலா ரொம்ப சேர்க்க வேணாம், இது கிரேவி தானே. ஸோ நம்ம கொஞ்சமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நான் தேங்காயையும் 2 பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பிடிச்ச பொடி அளவு தேங்காய், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்களா, தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம குழம்பு மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு தான் ஒன்று ஆட் பண்ணணும். ஒரு நிமிஷம் கழித்து தான் நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா இதுவும் தண்ணி விட்டுருச்சு. நம்ம தண்ணி நம்ம அறவே சேர்க்கக்கூடாது. இந்த மிக்சியை கழுவுன தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை வேணால் கொஞ்சம் 1/4 டம்ளர் அதை வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக வச்சிடணும். ஸ்லோவாக வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்கும், தேங்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, 20 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான கனவா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பிடுங்க கைஸ். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, ஏன்னா அந்த இதாக கலர் மாறினால இது கிரேவியும் கலர் மாறிடும். இது பெருசாக சலசலப்பாக நம்ம எப்படி சிக்கன் கறி, மட்டன் கறியில் எண்ணெய் பிரியுமோ அது மாதிரிலாம் இதில் பிரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.